ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல முத்தான காரா பூந்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? காரா பூந்தி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவு வந்து ஒரு தடவை நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. 2 கப் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா உப்பும் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து உங்களோட இந்த மாவுக்கு ஏற்ற அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு பார்த்திங்கன்னா, அதாவது 1 கப் மாவுக்கு 1 பிஞ்ச் அளவு சோடா உப்பே வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா பூந்தி வந்து ஒழுங்காக வராது. இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாகிடும், பூந்தி ஒழுங்காக வராது. ஸோ நம்மளுக்கு அந்த பூந்தி வந்து நல்லா முத்தாக கிடைக்கணும்னா நம்ம மாவு கரைக்கிற பதத்தில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது எப்படி பதம் பார்க்கணுன்னா, ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு அந்த கரண்டியில் பின்னாடி வந்து ஒரு கோடு போட்டு பார்த்திங்கன்னா கோடு வரணும். ஸோ அந்த பதத்துக்கு இருந்தாலே இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஊற்றுற பதத்துக்கு வந்துருச்சு. இந்த கரண்டியோட பேக் சைடில் நீங்கள் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது கோடு வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அடுப்பில். அதனால் ஒரு ட்ராப் விட்டு பார்த்திங்கன்னா பூந்தி வந்து டக்குன்னு மேலே எலும்பி வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்ல சூடான எண்ணெயில் நம்ம வந்து பூந்தி கரண்டியில் மாவு ஊற்றி விட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே முத்தாக விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாவு ஊற்றுறப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பூந்தி வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் விட்டாலும் அது கருகிடும் ரொம்ப. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ லோ டு மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா முத்தாக பூந்தி வந்து நல்ல எண்ணெயில் விழுந்துருச்சு. இப்போ இந்த இதில் வந்து நல்ல சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த பூந்தியோட கலருமே பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த ஒரு கோல்டன் கலர் மாதிரி. ஸோ சலசலப்புமே அடங்கிடணும். இப்போ ரெடியாகிடுச்சு. நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே நல்லா எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ முத்தாக நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வரணும்னா நீங்கள் மாவு கரைக்கிற பதம் தான் மெயினே. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நல்லா கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா முத்தாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா மாவுமே நான் பூந்தியாக பொரித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதில் வந்து 1 கை அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த கடலை தான் இது. ஸோ கொஞ்சமாக இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை வந்து நல்லா தோலோடையே தட்டி வச்சுருக்கேன். தோலோடு சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பூண்டு சேர்க்குறப்ப நல்ல மணமாக இருக்கும். இந்த பூண்டோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஸோ அது வரைக்குமே நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டோட கலரும் மாறிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காரா பூந்தி செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். அந்த மாவு கரைக்கிறோம், எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறது தான், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதில் வந்து நீங்கள் முந்திரி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். என்னென்ன நட்ஸு உங்களோட விருப்பம்தான், எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பூந்தி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பூந்தியோட நான் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் உப்பு தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இதேமாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்ல மணமாக இருக்கும். எல்லாமே நல்லா ஒன்று போல் நல்லா கிளறி எடுத்தோன்னா நம்மளுடைய நல்ல குண்டான முத்தான பூந்தி காரா பூந்தி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.